நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன டாபிக்ல விவாதிக்க போகிறோம், அதை பற்றி ஒரு படத்தொகுப்பு இருக்கு, பார்க்கலாம். இன்று காலை சரண்டர் ஆகி இருக்கிறார். அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய உற்சாகமான வரவேற்பை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இளைஞர்கள் புடைசூழ அவரை ஆதரவு கோஷங்கள் எழுப்ப அவர் சரண்டர் ஆகி இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஏராளமான இளைஞர்கள் யுவராஜினுடைய சரண்டர், அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய ஆதரவு, இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தினுடைய பொருளாக எடுத்திருக்கிறோம். அவர் சரண்டர் ஆயிட்டார். இனி வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்று விட்டது. இனி நீதிமன்றம் அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை முடிவு செய்ய போகிறது. இனிமேல் இந்த பிரச்சனையில் விவாதிப்பதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பினால், இந்த சித்திரமே பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புகிறது. அதுதான் ரொம்ப நுட்பமாக பார்த்து நம்ம அந்த விவாதத்தினுடைய பொருளாக வைத்திருக்கிறோம். இவ்வளவு இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், ஒரு அமைப்பு ரீதியான ஆதரவை யுவராஜ் அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வதா? நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கையா? அல்லது இந்த குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு என்பது கோகுல்ராஜினுடைய மரணம், எதிர்த்தரப்பு நியாயத்திற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு பலம் பொருந்தியவர்கள் அப்படின்னு காண்பிப்பதற்கான பொருளாக எடுத்துக்கொள்வதா? அடுத்ததாக தமிழகத்தில் பெரியாரியம், இடதுசாரியம், அப்படி பல கட்டங்களை கடந்த தமிழகம், வட மாநிலங்களுக்கே முன்னோடியாக இருந்த தமிழகத்தில் இன்று இளைஞர்கள் சாதிய கட்சிகளின்பால் ஈர்க்கப்படுகிறார்கள், சாதியத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு பொருள் கொள்வதா? பல கேள்விகள் இருக்கிறது. நாம் விவாதத்திற்குள் பயணிக்கலாம். கேள்வி நேரத்தில் நான் சொன்னது மாதிரி யுவராஜ் சரண்டர், அது எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் தான் இன்றைய விவாதத்தினுடைய பொருளாக இருக்கிறது. இது பற்றி விவாதிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு முதல்ல அறிமுகம் செய்து விடுகிறேன். முதலாவதாக திரு தினேஷ் அவர்கள், மாணவர் பெருமன்றம். வணக்கம் தினேஷ். செல்வேந்திரன், திராவிடர் கழகம். வணக்கம் செல்வேந்திரன். வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அடுத்ததாக கிருஷ்ணசாமி, கொங்கு ஜனநாயக கட்சி. வணக்கம் கிருஷ்ணசாமி. இதுதான் விவாதத்தினுடைய தன்மையில் இங்கு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள். ஆனால் இன்றைய காட்சி என்பது, ஒரு சரண்டர் ஆகி இருக்கிறார், இவ்வளவு இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், சில முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் இது பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்கு பிறகு நம்ம பயணிக்கலாம். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தேடப்பட்டு வரும் ஒரு முதன்மை குற்றவாளியை காவல்துறை கைது செய்யாமல் சரணடைவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. காவல்துறையின் ஒத்துழைப்பில்லாமல் இந்த செயல் நடந்தேறி இருக்காது. காவல்துறை தன்னுடைய பலவீனத்தை ஒப்புக்கொள்ளும் வகையில் இது அமைந்திருக்கிறது. உள்ளபடியே இது வெட்கக்கேடானது. ஒரு குற்றவாளிக்கு வரவேற்பு கொடுப்பதும் அதை காவல்துறை வேடிக்கை பார்ப்பதும் தமிழக அரசியலில் இதுவரையில் நடந்திராத ஒன்று. தமிழக அரசே இதற்காக வெட்கப்பட வேண்டும். சாதாரணமாக சட்ட விரோதமாக 100 பேர் 200 பேர் ஒரு சாலையில் கூடுகிற போது அவர்களை கண்மூடித்தனமாக தாக்கி விரட்டி அடிக்கிற காவல்துறை எந்தவிதமான அனுமதியும் இன்றி சட்டவிரோதமாக அங்கே கூடுகிறார்கள். அவர்களை விரட்டி அடிப்பதற்கு கூட காவல்துறை தயாராக இல்லை. காவல்துறையும் ஒரு கொலையாளியும் சேர்ந்து நடத்திய திட்டமிட்ட நாடகம் இது. இவர்கள் எப்படி நேர்மையாக விசாரிப்பார்கள், தண்டனை வழங்குவார்கள் என்கிற சந்தேகம் எழுகிறது. சாதி வெறியர்கள் ஒரு குற்றவாளியை அருவருப்பாக கூட பார்க்காமல் தன்னுடைய சாதிக்கு தளபதி என்று கருதக்கூடிய அளவுக்கு அணிதிரளுகிறார்கள் என்பது தமிழகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்கிற கவலையை தருகிறது. தமிழகத்தில் இதுபோன்று தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திலோ
இதே போன்று சரணடைவது என்பது சகஜமான ஒரு சூழல் தான். இதில் எந்த விதமான நாடகம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதுவரையில் அவர் தலைமறைவாகி இருக்கிறார். அவர் மிக கடுமையாக தேடப்படுகிறார் என்ற அடிப்படையில் அவராக தானாக முன்வந்து இன்றைக்கு அவர் சரணராகியிருக்கிறார். ஆனால் இதில் எந்த விதமான ஒரு நாடகம் என்று சொல்வதற்கு இதில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு தேடப்பட்டு வந்த யுவராஜ் சரணடைந்திருக்கின்றார். எல்லோரும் எழுப்பிய சந்தேகங்களுக்கு காவல்துறையினுடைய விசாரணையிலே உண்மை வெளிவரும் என்று நம்புகின்றோம். கோகுல்ராஜினுடைய வழக்கிலும் என்ன நடந்தது என்கிற உண்மை தமிழக மக்களுக்கு வெகு தெரிய வரும் என்று நம்புகின்றோம். நீங்க பார்த்திருக்கலாம், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்படவில்லை. அதையும் நான் உணர்ந்துதான் ஒரு தேடப்படக்கூடிய நபராகத்தான் திரு யுவராஜ் அவர்களை பார்த்துதான் நான் விவாதத்தை நகர்த்த இருக்கிறேன். இந்த காட்சிகள் என்ன மாதிரியான சித்திரத்தை பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது? இதுதான் நான் முதல் சுற்றில் கேட்கப் போகின்ற கேள்வி. தினேஷ், பத்திரிகைகள் எல்லாம் சொன்னது அவர் தான் கொலையாளி என்பது போலவே பல பத்திரிகைகள் எல்லாம் எழுதுனாங்க. அதையும் கடந்து அவர் இன்னைக்கு சரண்டர் அடைய போகிறார் அப்படின்னா அவ்வளவு இளைஞர்கள், எழுச்சி மிகு இளைஞர்கள் அப்படி கோஷத்தோடு அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது குறிப்பாக இவர் இத்தனை நாட்களாக தேடப்பட்டிருந்த பொழுது தன்னுடைய சுயசாதி பெருமிதத்தை அந்த இளைஞர்கள் மத்தியில் ஊட்டி வளர்த்து இத்தனை இளைஞர்கள் காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு இடத்தில் அணி திரளவே நிச்சயமாக முடியாது. உளவு பிரிவுகள் என்று காவல்துறை பெருமிதம் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் இத்தனை இளைஞர்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்திலே திடீரென்று கூடியிருக்க முடியாது. இன்று இருக்கக்கூடிய மாணவர் இளைஞர்கள் எல்லாம் சாதி கட்சியினுடைய தலைவர்கள் தன்னுடைய சுயசாதி பெருமிதத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய பேரபாயம், தன்னுடைய சுய அரசியல் லாபத்திற்காக இந்த பேர் அபாயத்தை இந்த சமூகத்தில் செய்து வருகின்றனர். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இளைஞர்கள் எல்லாம் பார்க்குறப்பே தெரியுது, எல்லாம் படித்த இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. என்ன தேவை வந்தது? பத்திரிகைகள் எல்லாம் தீர்ப்பு எழுதின, ஆனாலும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறப்ப அவருக்கு ஆதரவா அல்லது எதிர்த்தரப்பிற்கு இன்னொரு சமிக்கையை கொடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க அதை? கண்டிப்பாக அதனுடைய முக்கியத்துவம் என்ன, தன்னுடைய சுயசாதி பெருமிதத்தை அவர்கள் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான், தன் எதிர் சாதிக்காக இருக்கலாம், தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இளைஞர்களை திட்டமிட்டு திரட்டியிருக்கின்றனர். திட்டமிட்டு. திரு கிருஷ்ணசாமி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் குற்றவாளின்லாம் தொடர்ச்சியாக ஊடகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டும் போகிற, இது தானாக கூடப்பட்ட கூட்டமா அல்லது இந்த இளைஞர்கள் என்ன சொல்ல வராங்க? நீங்கள் யுவராஜ் திருச்செங்கோட்டுக்காரர், திருச்செங்கோட்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் அவருக்கு பின்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த படங்களை பார்க்குற போது நல்லா தெரியுது. அத்தனை இளைஞர்களும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த கூட்டம் திருச்செங்கோட்டில் மிகப்பெரிய கூட்டம் தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. பெருவாரி நீங்க பெருவாரியான கூட்டம். நீங்கள் இன்னொன்று என்னன்னா, இன்றைக்கு அந்த பகுதியிலே திட்டமிட்டு சிலரால் சதி செயல்கள் தூண்டப்பட்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இதுவரைக்கும் கொங்கு நாட்டினுடைய வரலாற்றில் இந்த மாதிரி கூட்டங்களே கூடுது கிடையாது. இதுதான் முதல் முறையா இப்படி ஒரு கூட்டம் கூடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இட்ஸ் a spontaneous rush. இந்த யாரும் கூட்டிட்டு வந்த கூட்டம் கிடையாது, அவங்கவங்களா சேர்ந்திருக்காங்க. அப்ப அது என்ன அர்த்தம்? அவர்களுக்குள்ளே ஒரு வேகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அவர் ஒரு அமைப்பும் வைத்திருக்கிறார். அமைப்பில் இருக்கக்கூடியவர்களா அல்லது வெளியில் மாற்று கட்சியினர் கூட அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? அதாவதுங்க, எல்லா ஜாதியினரும் சேர்ந்துதான் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. சமீப காலங்களில் சேலம், பெரியார், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வாழக்கூடிய அனைத்து சாதி மக்கள் மத்தியிலையும் ஒரு விதமான டென்ஷன் நிலவுது. இதை திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட தலித் சமூகத்தின் மத்தியிலும் டென்ஷன் நிலவுதா? தலித் வர்சஸ் நான் தலித் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது அந்த இடத்தை தான் நீங்க பிரிக்கிறீங்க. இந்த காட்சியை பார்க்கிறப்ப முதல் கட்ட வாதத்துல என்ன தோணுகிறது உங்களுக்கு? இந்த காட்சியை பார்க்கிற போது அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து வன்முறை தூண்டுதல்களுக்கு எதிர்ப்பாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். கிருஷ்ணசாமி, நீங்க பயன்படுத்துகிற வார்த்தை அனைத்து சமூக மக்கள்ன்றீங்க. ஆமா, அனைத்து சமூக மக்கள் என்பது தலித் நீங்களாக. சரி.